வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமெயில் டெம்ப்ளேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்எம்ல லீட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லீட் ஃபாலோஅப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நியூவாக ஒரு மெயில் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதே மெயில் டெம்ப்ளேட்டில் ஆக்சுவலாக பல்காக ஒரு மெயில் சென்ட் பண்ணுறோம். ஒரு 10 லீடு 15 லீடை வந்து ஒட்டுமொத்தமாக செலக்ட் பண்ணி ஒரு மெயில் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் பர்சன் ஐ மீன் ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் அண்ட் மேடம் போடாமல் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேமை வந்து மென்ஷன் பண்ணி எப்படி வந்து கொண்டு வரலாம். ஸோ மெயில் வந்து எப்படி பாஸ் பண்ணலாம், பல்காக மெயில் அனுப்பும்போது இண்டிவிஜுவல் லீடில் உள்ள பேரை மென்ஷன் பண்ணி எப்படி வந்து மெயில் சென்ட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மெயில் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அப்படின்றத அடிச்சிங்க அப்படின்னா டெம்ப்ளேட்டோடது வந்துடும். ஸோ ரிவ்யூ ஆல் டெம்ப்ளேட் அப்படின்னு கிரியேட் பண்ணோம் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அதில் தான் நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ஃபாலோ அப் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு லீட் ஐ மீன் டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டியர் சார் அண்ட் மேடம் இருக்கு இல்லையா? ஸோ அதை நான் வந்து ஃபுல்லாக டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லாஷ் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே வந்து டைனமிக் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டைப் பண்ணாலே இங்கே வந்துடும். ஸோ அந்த டைனமிக்கில் இன்செர்ட் ஆஃப் ஃபீல்டு இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து நியூ டேப் வந்து ஒன்று கிரியேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்து சிஆர்எம் தானே எடுக்க போகிறோம். ஸோ அதில் சிஆர்எம்ல லீடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம லீடில் அவங்களோட நேம் வந்து எங்கே மென்ஷன் பண்ணுவோம், கான்டாக்ட் நேமில் தான் மென்ஷன் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறீங்கனாலும் இதோட ஃபீல்டு நேமே நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி கான்டாக்ட் நேம் ஐ மீன் கான்டாக்ட் நேம் வச்சு கொடுக்கணும், இல்லை கம்பெனி நேம் வச்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஃபீல்டை வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து நான் வந்து கான்டாக்ட் நேமில் வந்து பேர் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து கான்டாக்ட் நேம் வந்து நான் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கான்டாக்ட் நேம் அப்படின்றத அடிக்கிறேன். ஸோ இங்கே இருக்குங்களா கான்டாக்ட் நேம்? ஸோ அதை வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு இன்செர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல்டு வேணுமோ அந்த ஃபீல்டு நேம் அடிச்சிங்க அப்படின்னா அங்கே வந்து வந்துடும். இன்கேஸ் நான் சாம்பிளுக்கு இங்கே இன்னொன்று வேணால் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் வந்து கம்பெனி நேம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கம்பெனி நேம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்லாஷ் டைனமிக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பெனி நேம். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா கம்பெனி நேம் வந்து அங்கே வந்து மெயிலில் சென்ட் ஆகும். ஓகேங்களா? நான் வந்து இப்போ கான்டாக்ட் நேம் அப்படின்றதே மாற்றிக்கிறேன். ஸோ இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து லீடுக்குள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? சிஆர்எம் போய்க்கிறேன். ஸோ சிஆர்எம்ல லீடுக்குள்ளே போகிறேன். ஸோ லீடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலா அப்படின்றத கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் வந்து மெயில் ஐடி கொடுத்தாச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சங்கர் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் மெயில் ஐடி. ஸோ இது ஒரு மெயில் ஐடி, அதில் ஒரு மெயில் ஐடி மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ டெஸ்ட் நம்பர் 4 தென் லீடு வந்து நியூ 1 2 3. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் இது மாதிரி பல்காக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்கிட்ட 2 மெயில் தான் இருக்கனால 2 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஆக்ஷனில் போயிட்டு சென்ட் மெயில் இருக்கு இல்லையா? ஸோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே 3 டாட் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டெம்ப்ளேட் வந்துடும். ஸோ நான் வந்து ஃபாலோ அப் டெஸ்ட்டில் தான் அதை வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபாலோ அப் டெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை சூஸ் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்டென்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து சென்ட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? மெயில் சென்ட் பண்ணிவிட்டு இந்த பேஜ் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் நான் வந்து கூகுள் குரோம் போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மெயில் ஐடி தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டியர் பாலா அப்படின்ற மாதிரி வந்துருச்சுங்களா? ஸோ இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டியர் சங்கர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லையா? நான் ஐ மீன் அந்த நேம் கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரெண்டாவது நான் மெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் நமக்கு மெயில் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியர் சங்கர் அப்படின்றது வந்திருக்கா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம பல்காக மெயில் அனுப்பும்போது ஸோ ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.